இந்த கோட்டுக்கட்டை கரெக்டாக பிடிச்சிட்டு அதே மாதிரி வச்சுட்டு ஒரு நூல் கேப்லேயே பிடிக்கிற பாருங்க. இது வந்து ரொம்பவே அழகாகவும் பர்ஃபெக்டாகவும் வரும். இதில் நான் என்னோட ஸ்டைலை கொஞ்சம் காட்ட போகிறேன். இந்த மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பண்ணினதை நான் பார்க்கலீங்க. நீங்கள் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா சாரி. இப்போ பாருங்க நான் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிறேன்னு. இப்போ நம்ம இது ரெண்டையும் இப்படி நல்லா இப்படி பண்ணுறவோ ரொம்பவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. புதுசாக ஒரு டிசைன் வந்து வைக்கிற ஒரு ஆசை, ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வருங்க. எப்பவுமே புதுசா ஒண்ணு நமக்கு சவால் விடுற மாதிரி யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த டெய்லரா இருக்கிறவங்களுக்கு வந்து அது பூஸ்ட் பம்ப்ஸ் மாதிரி ஆகி அது நம்ம நல்லா அழகா தைச்சு கொடுக்கணும், அவங்க போட்டா எப்படி இருக்கும் நானெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஆர்வங்க. ஒண்ணு தைச்சு கொடுக்குற போது அவங்க அதை போட்டு நான் அதை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுவேன். அது எல்லா கஸ்டமர்கிட்டையும் நீங்க போட்டு காட்ட முடியுமான்னு கேட்க முடியாது. எனக்கு ரெகுலர் கஸ்டமர்கிட்ட நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு கை மட்டும் எனக்கு போட்டு காட்டுங்க, கொஞ்சம் இப்படி வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ போடாது கேட்கப்படாது. இன்னும் கூட அது கேட்கற பழக்கம் எனக்கு இருக்குது. ஒரு கை போட்டு எங்களுக்கு காட்டுங்க, இந்த கை பார்த்தாலே எனக்கு அவங்க போட்ட ஒரு அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு ஆர்வப்படாது. இப்ப பாருங்கம்மா நான் இந்த டிசைனை எப்படி எப்படி தைச்சிருக்கிறேன் பாருங்க. இது தைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. தைக்க நல்லாவும் இருக்குது, ஈஸியாவும் கடகடன்னு வந்துருச்சு. எங்க காலத்துல நாங்க வந்து 70s கிட்ஸ். எங்க காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனே பிளவுஸே வந்துச்சு. அப்பெல்லாம் உங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்டு சின்ன பிள்ளைங்க இது பாட்டு இருந்தீங்கன்னா இல்ல என்னோட வயசுக்காரங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் அனைமே 8th படிக்கும் போது நினைக்கிறேன் இந்த டிசைன் வந்தது. அதாவது அப்பெல்லாம் கை பஃப் வச்சு இது வரைக்கும் போடுவோம், எல்போ வரைக்கும். அப்ப இந்த கோடு வந்து 3 கோடு வர மாதிரி ஒரு டிசைன் வந்துச்சு. அப்போ அது எல்லாருமே போட்டுட்டு பொம்பளைகள்லாம் அது ஒரு புது டிசைனா போட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் பார்த்து என்ன பாத்தீங்கன்னா இப்படி இதையவே வந்து செக்குடா, அதாவது இப்படி கோடு போட்டு இதே மாதிரி இப்படி தைச்சு இங்க வந்து செக்கடா ஒரு இதே டிசைன். அப்பவே நாங்க இந்த டிசைன் எல்லாம் போட்டுட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இது புதுசா ஒரு மறுபிறவி எடுத்த மாதிரி ஒரு புதுசா வந்திருக்குது. ஆரி வந்து அதுல மிக்ஸ் ஆகுது, ரொம்பவே நல்லா இருக்குது.